அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் வேலை செய்ய விரும்புகிறவங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாய்லர் ப்ரெஷர் கேஜி, அதாவது ப்ரெஷர் கேஜி எப்படி காலிப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் கொடுத்த ஸ்டாண்டர்டு சிஸ்டம், அதாவது நீங்கள் கொடுத்த இடத்துல செக் பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த சர்டிஃபிகேட்டில் பார்ப்போம். நிறைய பேர் சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எப்படி இதை வந்து பார்க்குறது அப்படின்னு தெரியாது. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கால்பென் சர்டிஃபிகேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ரெஷர் கேஜிக்கு நான் ஏற்கனவே போன வீடியோவில் உங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்க ஒரு நம்பர், கோட் நம்பர் போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. எத்தனை இயர்ஸ் வந்து இது ஒர்க் ஆகும், எப்படி இது கோட் நம்பர், இது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெட் ஆஃப் த நேம் வந்து அப்படியே எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இங்கே ஒரு நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து அவங்க சர்டிஃபிகேட் நம்பர். சரிங்களா, இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பர். இந்த மீட்டருக்கு ஒரு கோட் நம்பர் கொடுத்து இந்த சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இது எத்தனை டேட் வரைக்கும் இது ஒர்க் ஆகுது இது அப்படின்னு பார்க்குறோம். அது ப்ராசஸிங் டேட்டு, அதாவது இது வந்து எத்தனாம் தேதியிலேருந்து சர்டிஃபிகேஷன் டேட்டு. இப்போ சர்டிஃபிகேஷன் டேட் வந்து கொடுத்துருக்காங்க 2022 வரைக்கும் அப்படின்னு போட்டு. டியூ டேட்டு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அதாவது இந்த சர்டிஃபிகேட்டு ரீசன்ட் டேட்னால் அவங்க இப்போ பண்ணினது, அடுத்து காலிப்ரேஷன் டேட்டு, அப்புறம் டியூ டேட்னா பார்த்தீங்கன்னா எப்போ 8/10/2023 நீங்கள் பண்ணணும். அதாவது 1 இயர் சர்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 இயர் ஒருக்கா நீங்கள் காலிப்ரேஷன் பண்ணுறீங்க. 1 இயருக்கு ஒருக்கா எப்போ பண்ணணுங்கிறது நெக்ஸ்ட் டேட் அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ வந்து டியூ டேட் 9/10 பண்ணி முடிச்சிட்டிங்க, இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அடுத்து டியூ டேட் வந்து 8/10/2023 வருது. டேட் ஆஃப் தி இஷ்யூ, இது வந்து உங்களுக்கு எப்போ இஷ்யூ பண்ணிக்கிறாங்க, அதாவது நீங்கள் எப்போ ரிசீவ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது ஒன்று இது. சரிங்களா, இது வந்து காலிப்ரேஷன் ஐட்டம், அதாவது ப்ரெஷர் கேஜி. அது ரெண்டாவதுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மெட்டீரியலில் வந்து நீங்கள் காலிப்ரேஷன் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியணும்ல, அதுக்கு வந்து ரெக்கார்டாக ப்ரெஷர் கேஜி அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. அடுத்த மாடல், அது வந்து என்ன மாடல் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மாடல் நம்பரு. அடுத்து வந்து ரேஞ்சு, இது கீழே பார்த்தீங்களா, இது ரேஞ்சுன்னு இருக்காங்களா, அது ரேஞ்ச் வந்து அது இந்த ப்ரெஷர் கேஜ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எத்தனை கேஜியில் இருக்கிற ரேஞ்ச், அதாவது டாப் டு பாட்டம். இது வந்து ஃபஸ்ட்டு 0லேருந்து 10.6 கேஜி வரைக்கும் இருக்கிற ப்ரெஷர் கேஜியை அவங்க வந்து கொடுத்துக்கிறாங்க. ப்ரெஷர் கேஜியை வந்து செக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க அந்த கம்பெனிக்கு. சரிங்களா, சீரியல் நம்பரை அவங்க போட்டுக்கிறது தான். அப்படி யூசர் லொக்கேஷன், உங்களோட லொக்கேஷன் என்னமோ அதை போட்டுருவாங்க. அப்போ தான் வந்து இந்த காலிப்ரேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு செல்லுபடி ஆகும். அப்புறம் மெஷின் நம்பரு, அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா விஷுவல் இன்ஜெக்ஷன், அது ஓகே எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க விஷுவலாக அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. இந்த மீட்டரை வந்து செக் பண்ணனோட விஷுவல் ரெக்கார்டு அது டைப் ஆஃப் த டேட், சைஸு என்ன சைஸில் இருக்குது அந்த மீட்ரு, எவ்வளவு என்ன கவுண்டு அப்படின்னு போடுவாங்க, எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க அதெல்லாம். சரிங்களா, ரெண்டாவது டெம்பரேச்சர், இது எவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும் தாங்கிச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க, எவ்வளோ கவுண்ட் வரைக்கும் ஓடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, உங்களுக்கு அடுத்து 2 பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் த ஸ்டாண்டர்ட் யூஸ்டு. ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் யூஸ்டுன்னா சீரியல் நம்பரு, சர்டிஃபிகேஷன் நம்பரு, வேலிடி அப்டேட்டு எப்போ பண்ணணும் அப்படின்ட்டு, அப்படி வந்து ட்ரான்ஸ்பிலிட்டி எவ்வளோ வந்து இது நம்பர், கோட் நம்பர் அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ வந்து வாங்க இப்போ எப்படி வந்து இது ஒர்க் பண்ணியிருக்குது எப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ப்ரெஷர் கேஜி செட்டு யூஎல்சி அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து அதாவது இது எவ்வளோ பாயிண்டில் இருக்குது. இப்போ அடுத்த ரேஞ்ச் எவ்வளோ போய்க்குது, 000 போய்க்குது. அடுத்த செகண்டு 0ல் இருக்கும்போது ப்ரெஷர் கேஜி எவ்வளோ வந்து காட்டிக்கிறாங்க 2 ப்ரெஷர் கேஜிக்குமே. இப்போ 2 பிஎஸ்சி அப்படி 2 ப்ரெஷர் கேஜி 2 கேஜின்னு கூட வச்சுக்கோங்களேன், 2 கேஜியில் செட் பண்ணிக்கிறாங்க. இதுவுமே மாஸ்டரையுமே செக் பண்ணும்போது எவ்வளோ எரர் அப்படின்னு போகுது பார்த்தீங்கன்னா 1.987, இதுவும் அதே மாதிரி இருக்குது. அதாவது மாஸ்டர் ஒன்று, யூஸ்டு ஒன்று, இதே மாதிரி 2 வச்சு இப்போ செக் பண்ணும்போது 2க்கு எவ்வளோ எரர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இங்கே வந்து இது அப்போ காட்டுதுங்களா. இப்போ ரெண்டாவது வந்து 5 கேஜி, 4 கேஜி, 8 கேஜி, 10 கேஜி இப்படிலாம் செக் பண்ணிக்கிறாங்க டோட்டலாக. இப்போ செக் பண்ணும்போது இங்கே எவ்வளோ டோட்டலாக எல்லாம் கால்குலேஷன் பண்ணும்போது இந்த 0.08 அப்படிங்கிறது ஓகே. 2 PSI வரைக்கும் உங்களுக்கு அலௌடு இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீட்டருக்கும் அலௌடு எவ்வளோ இருக்குன்ட்டு இருக்குது. இது வந்து 0.8 தான் இருக்குது. 2 PSI வரைக்கும் உங்களுக்கு அலௌடு இருக்குது. அப்படிங்கும்போது இது ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து சர்டிஃபிகேஷனோட ஒர்க்கிங் ஸ்டைலு. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும். எனக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நன்றி, வணக்கம்.